فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العليم. وعن ابن مسعود رضي الله عنه يقول سمعت قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا بكتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها لا أقول ألف لام ميم حرف ولكن ألف حرف لام حرف ميم حرف فقال هذا حديث حسن صحيح رواه الترمذي. புகழ் அனைத்து அந்நலாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்றும் நிலவுக. கண்ணியத்துக்குரிய மதரசாவின் உஸ்தாத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது சலீம் மன்பாயி ஹசரத் கிபிலா அவர்களே, பாசத்துக்குரிய மதரசாவின் தலைவர்கள் மற்றும் நிர்வாக பெருந்தகைகளே, நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உலக பொதுமறை அல் குர்ஆன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான தலைப்பு. ரமலானை ஒட்டி இருக்கிறோம். பொதுவாக ரமலான் வந்தாதான் குர்ஆனுடைய ஞாபகம் நமக்கு வருது. ரமலான்ல குர்ஆன் எடுத்து ஓதுவோம். ரமலான் முடித்து விட்டால் அடுத்த ரமலான் வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் குர்ஆனை பொறுத்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பிரட்டி பார்க்கின்ற பொழுது ரஜபு மாசம் வந்து விட்டாலே ரமலான் வந்து விட்டதை போன்று அவர்கள் கருதுவார்கள். நோன்புக்காக வேண்டி, குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். நமக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆன் எந்த சமுதாய மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதம் அருளப்படவில்லை. மனிதர்கள் தவறான வழிகளில் ஈடுபடும் பொழுதெல்லாம் காலத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி எல்லா நபிமார்களுக்கும் ஒரு சில நபிமார்களுக்கு சுஹபுகளை கொடுத்தான், ஒரு சில நபிமார்களுக்கு வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களும் அவருடைய காலகட்டத்தில் இறக்கப்பட்ட வேதங்களை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அந்த தொடரில் தான் இறுதி சய்யிதுல் அன்பியா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய நபி, நமக்கு நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த குர்ஆன். பல அற்புதங்களை அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். பல அற்புதங்களை நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த சமுதாய மக்களுக்கும் கொடுத்திராத, எந்த நபிக்கும் கொடுத்திராத மிகப்பெரிய ஒரு வேதம் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃபுக்கு நமக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. குர்ஆன் ஷரீஃப் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவானது. யார் வேண்டாலும் குர்ஆனை படிக்கலாம். குர்ஆனை படித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். பெரியதாசன் அப்துல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு பயானம் சொல்லுவார், நான் பல வேதங்களை ஆராய்ச்சி செய்தேன். ஒவ்வொரு வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதில் உள்ள பிழைகளை நான் கண்டுபிடிப்பேன், அதில் மாற்றி அமைப்பேன். அதே போன்று அவர் எப்படி இஸ்லாத்தை தழுவினார் என்பது அவர் கொண்டு வரார், சொல்றார். நான் தௌராத்தை, மற்றபடி இஞ்சிலை, இதையெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்தேன். அதை போன்று குர்ஆனையும் ஆராய்ச்சி செய்து ஏதாவது மாற்றி விடலாம் என்று கருதி நான் ஆராய்ச்சி செய்தேன். ஆனால் இந்த குர்ஆன் என்னை மாற்றி விட்டது என்று பெரியதாசன் அப்துல்லா ஒவ்வொரு பயானும் சொல்லுவார். குர்ஆனை ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாமே இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள்.
மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகன் மாமூன் ரஷீத் ஒரு நாள் ரோந்து பணியில போறான். போகும் பொழுது அழகாக எழுதக்கூடிய ஹத்து, பொதுவா அரபியர்களை பொறுத்தளவிற்கு அழகாக எழுதினாவே ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படியே ரோந்து பணியில போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நல்ல அழகான முறையில அச்சிடுவதை போன்று கையால எழுதி கொண்டிருக்கிறார். அந்த எழுத்துக்களை அது தனி கலை, எல்லாத்துக்கும் அந்த கலை வராது. சிலருக்கு பேச்சாற்றல் இருக்கும், சிலருக்கு கிராத் இருக்கும், சிலருக்கு எழுத்து இருக்கும். அந்த எழுத்தை பார்த்து மன்னர் மாமூன் ரஷீத், இவ்வளவு அழகா எழுதுறீங்களே, நீங்க என்ன செஞ்சிருங்க, எனக்கு பிஏவாக நீங்க வந்துருங்க. யார் அழைப்பு கொடுக்கறான்? மன்னர் அழைப்பு கொடுக்கற. எனக்கு பிஏ வந்து எனக்கு அடுத்த சீட்ல நீங்க உட்காருங்க. மன்னரிடத்துல இருந்து அழைப்பு வரணுமே, மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய ஒரு சம்பளம், அது வராதா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ஆனா அவர் சொன்னாரு, அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்றார். என்னங்க, நான் மன்னர் கூப்பிடுறேன், இளவரசர் கூப்பிடுறேன் வாங்கன்னு, நீங்க வர முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க வர சொல்லுவீங்க, எழுத சொல்லுவீங்க, காலப்போக்கில் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவீங்க. நான் யூதன், இஸ்லாத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சில மாதங்களுக்கு பிறகு மன்னர் மாமூன் ரஷீத் காபத்துல்லாவில் தவாப்பு செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த யூதனை பார்க்கிறாங்க. காபத்துல்லால வைத்து பார்க்கிறார்கள். சொன்னார், அவரை தூக்கிட்டு வாங்க ரூமுக்கு. தூக்கிட்டு வந்தாச்சு. என்னப்பா, அன்னைக்கு வான்னு சொல்லி கூட்டம் வரல, நீங்க இஸ்லாமா மாத்திடுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன், நானும் விட்டுட்டு போயிட்டேன். இன்னைக்கு காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம் கேட்டான். அந்த யூதரை சொல்ற, நான் தௌராத்தை ஆராய்ச்சி செய்தேன், சில ஹர்ஃபுகளை, சில விஷயங்களை போக்கினேன், சில விஷயங்களை கொண்டு வந்தேன். என்னுடைய எழுத்து ரொம்ப அற்புதம், உங்களுக்கு தெரியும். ஒரு புக்கை நான் தயார் செய்து நான் யூதர்களிடத்தில் குடிக்கின்ற பொழுது அதை தொட்டு முச்சம் கொடுத்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லி அவங்க வச்சுக்கிட்டாங்க. அடுத்து இஞ்சிலை நான் ஆராய்ச்சி செய்தேன், அதுல சில விஷயத்தை போக்கினேன், சில விஷயத்தினுடைய சொந்த கருத்தை நான் கொண்டு வந்தேன். அதை நான் போய் பாதிரிமாரிடத்தில் கொடுக்கின்ற பொழுது அவங்க திருச்சபையிலேயே அதை வச்சுக்கிட்டாங்க. அதை போன்று குர்ஆனையும் மாற்றி அமைத்து விடலாம் என்று கருதி குர்ஆனை ஆராய்ச்சி செய்து சில ஆயத்துகளை போக்கி சில சூறாக்களை எடுத்து நான் கோர்வை செய்து உலமாக்கள்கிட்ட போய் கொடுத்தேன். அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு பிறகு என்னை கூட்டு விட்டாங்க, இங்க வாங்க, நீங்க அடிச்சது எல்லாமே தப்பா அடிச்சிருக்கீங்க, இது எங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் இல்ல. அப்பொழுதுதான் அந்த யூதன் சொல்ற, நான் தௌராத்தை ஆராய்ச்சி செய்து கொடுத்தேன், ஏற்றுக்கொண்டார்கள். இஞ்சிலை ஆராய்ச்சி செய்து கொடுத்தேன், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா குர்ஆன் நான் சில ஹர்ஃபுகளை போக்கி இருக்கிறேன், ஆனால் அதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். பாருங்கள், குர்ஆனை மாத்திரம் யாராலும் மாற்ற முடியாது என்பது உண்மை. யார் இதை கண்டுபிடித்தாரோ, யார் எனக்கு இந்த செய்தியை சொன்னாரோ, அவர் கையை பிடித்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் என்று அந்த யூதர் சொல்லி காமிக்கிறார். யூதனுக்கு மிகப்பெரிய கல்வி, நம்மை விட அரபியில ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் அந்த யூதன் தான். அரபியில் இருந்து ஏதாவது ஒரு கஷ்டமான வேர்டு நமக்கு தெரியல அப்படின்னா முஞ்சின்னு ஒரு கிதாப் இருக்கு அரபியில, டிக்ஷனரி, அதை எழுதினவன் யாரு? யூதன் தான் எழுதினது. ஆக குர்ஆனை இருந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். குர்ஆனை நாம் இறக்கினோம், நாமளே பாதுகாப்போம் என்பதாக சொல்லிவிட்டான். ஏன் சென்னையில் நடந்த ஒரு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். 2004 வருடம், 2004 வருஷம் சென்னையில பல இடங்கள்ல புதிய குர்ஆன் வெளியீட்டு விழா, வால் போஸ்டர் நடந்த செய்தி. நம்ம வெளியில போக தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டுல சென்னை மாநகரில் பல இடங்கள்ல நோட்டீஸ், புதிய குர்ஆன் வெளியீட்டு விழா. என்னடா புதிய குர்ஆன் வெளியீட்டு விழா? இஞ்சில் எடுத்துக்கிட்டால் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, ஏவுவான், மதுவான், இப்படி பல பிரிவுகள் இஞ்சில் இருக்கு. ஆனால் புதிய குர்ஆன் வெளியீட்டு விழான்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு ஆச்சரியமாக பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கெல்லாம் அது கவனத்தை கொண்டு வராங்க. இது என்ன புதிய குர்ஆன் வெளியீட்டு விழா? அது யாரு போட்டது? அதை விசாரித்து அந்த பிரதியை வாங்கி வாக்கிறார்கள். அந்த பிரதியில் இருந்து லகத் ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும்
பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷ். இந்த ரெண்டு ஆயத்தை நீக்கிட்டு குர்ஆனை பிறகு அச்சிட்டு இந்த காரியானிகள் அச்சிட்டு சுமார் 2000 பிரதிகள் வெளியாக்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் பாதுகாத்தான். குர்ஆனில் இருந்து யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, எதையும் நீக்கிவிட முடியாது என்பதற்கு உதாரணம் கொண்டு வர மன்னர் மாமூன் ரஷீத் காலத்தில் நடந்ததையும் சொன்னேன். நான் தற்சமயம் இந்த நூற்றாண்டில் இப்பொழுது நடந்த செய்தியை நினைவுக்கு கொண்டு வரேன். உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லி பிறகு பார்த்தா இந்த 2 ஆயத்து இல்லை. இப்ப புகாரி ஷரீஃபுக்கு வருவோம். அந்த நேரத்தில் இருந்த டிஎம்கே பீரியட் கருணாநிதி அவர் இருந்தார். உடனே உலமாக்கள்லாம் சேர்ந்து சென்னை கலையரங்கில் தான் அந்த நிகழ்ச்சி, அந்த வெளியீட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை மடக்கி அந்த 2000 பிரதியும் எரித்து சாம்பலாக ஆயிடுச்சு. நடந்த செய்தி எரிச்சு சாம்பலா ஆக்கிட்டாங்க உலமாக்கள், அதை வெளியாக்க விடல. இப்ப லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் இந்த 2 ஆயத்தை அவன் போக்கி இருக்கிறான். ரஷாத் ஹலீஃபா என்பவன் அமெரிக்காவுல, அவன் ஒரு யூதனுக்கு பிறந்தவன், இஸ்லாமியனராக அவனை வளர்க்கப்பட்டு குர்ஆன் ஆராய்ச்சி செய்து பல மக்களுக்கு சொல்லி இஸ்லாமுடைய ஆதரவை திரட்டி கொண்டு இறுதியில இந்த 2 ஆயத்தை எடுத்து விட்டு குர்ஆனை அச்சிட்டான். குர்ஆனை அச்சிட்டதுக்கு பிறகு மக்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் உலமாக்கள், இந்த 2 ஆயத்து எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அவனை அடித்தே கொலை செய்தார்கள் என்று வரலாறு. புகாரி ஷரீஃபுக்கு வருவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ரிவாயத், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்றாங்க, உமர் என்று சொல்றார். என்ன சொல்றாரு? யமாமா யுத்தத்தில் பல ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். குர்ஆனில் இருந்து பெரும் பகுதி நம்மை விட்டு சென்று விடுமோ என்பதாக நான் பயப்படுறேன். அதனால ஒரு கிதாபுடைய வடிவத்துக்கு நீங்கள் அச்சடிக்கணும் குர்ஆனை அப்படின்னு சொல்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்யாத ஒன்றை நாம் எப்படி செய்வது என்று யோசிக்கிறார். அதை சொல்றாங்க, நபி அவர்கள் செய்யலையே. அன்றைய காலகட்டத்தில் இப்படி கிதாபுடைய வடிவத்துக்கு இல்ல, அவர்களும் மரணம் செய்து வைத்திருந்தார்கள், ஓலைகளை எழுதி வைத்திருந்தார்கள், இப்படித்தான் இருந்தது. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விடல. இப்படியே நீங்கள் விட்டீர்கள் என்றால் குர்ஆனில் இருந்து பெரும் பகுதி சூறாக்கள் அத்தியாயங்கள் நம்மளை விட்டு போய்விடும் என்பதாக வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி அவர்களை அழைத்து இந்த செய்தியை சொல்லி காமிக்கிறாங்க. உமர் இப்படி என்று சொல்றாரு, நானும் என்ன செஞ்சேன், முன் வரல. ஆனால் எந்த அளவுக்கு என்னிடத்தில் அவர்கள் நிர்பந்தப்படுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்றால், செய்வது நல்லதுதானே என்று நினைக்கும் வரை அவர் சொல்லிக் கொண்டே இருந்தாரு. அதனால நீங்க தான் அதுக்கு சரியான ஆள். நீங்க என்ன செய்யணும், குர்ஆனை திரட்டணும். யார் யாரு எங்க மனப்பாடம் செய்து வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கிதாபுடைய வடிவத்துக்கு நீங்க எழுதணும், ஒரு கிதாபை போன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இது கேட்ட உடனே, இது சிரமமான காரியம், சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மலையை, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மலையை நகர்த்தி இங்க வைக்க சொல்லுங்க, நான் வச்சிடுவேன், அது எனக்கு பெரிய காரியம் அல்ல. ஆனால் குர்ஆனை ஒன்று சேர்ப்பது என்பது அது சாதாரண விஷயம் அல்ல, மிக பாரமான விஷயம். ஆனா ஹலீஃபா நீங்கள் சொல்கிறீர்கள், உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் என்ன செய்கிறேன், முயற்சி செய்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஹாஃபிலாக தேடி அலைந்து குர்ஆனை ஒன்று சேர்க்கிறார்கள். அப்படி ஒன்று சேர்க்கின்ற பொழுது அபூ ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லு ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள் என்று குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சரியான ஆதாரம் இருந்தும் நபி அவர்கள் சம்பந்தமாக அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த 2 ஆயத்தை நீக்கி 2000 பிரதி அவர்கள் அடித்தார்கள். அல்லாஹ் அதை முறியடித்து விட்டார். குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பான், ஹாஃபில்கள் குர்ஆனை பாதுகாப்பார்கள். குர்ஆனில் இருந்து ஒரு ஹர்ஃப் கூட யாரையாலும் போக்க முடியாது.
இறக்கப்பட்ட எல்லா வேதங்களும் மாற்றப்பட்டு விட்டது. தௌராத் இல்ல, இன்ஜீல் இல்ல, சுஹுஃபுகள் இல்ல, ஜபூர்கள் இல்ல, எந்த வேதமும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் குர்ஆன் மாத்திரையும் அல்லாஹ் அப்படியே வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஹாஃபில்கள் குர்ஆனை பாதுகாக்கிறார்கள். இப்ப அன்றைய காலகட்டத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குர்ஆன் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் தான் அச்சிடப்படுகிறது. ஹுதைஃபத் யமானி ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் சொல்றாங்க, உஸ்மான் கலீஃபா அவர்களே, இந்த ஷாம் வாசிகளும் ஈராக் வாசிகளும் குர்ஆனை மாறி மாறி ஓதுகிறார்கள். அதனால மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துவிடும் என்று நான் கருதுகிறேன். நீங்க என்ன செய்யுங்க, உடனே அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த குர்ஆனை நீங்கள் ஒரு கிதாபுடைய வடிவத்துக்கு அடித்து நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக போய் சொல்றாங்க. அப்ப ஷாம் நாட்டு வாசிகள் அதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தின் பிரகாரமும், ஈராக் நாட்டு வாசிகள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்தின் பிரகாரம், மொத்தம் கிராத் என்பது 7 வகையில இருக்கு. 7 வகை கூடும். இப்ப மாறி மாறி ஒன்னா மக்களுக்கு விளங்க மாலிக்கி மலிக்கின்னு ஓதலாம், குல்லஊது பிரப்பின் நாசிய குல்லஊது பிரப்பின் நேசின்னு ஓதலாம். அந்த சட்டம் பிடித்தவர்கள் தான், அவங்களுக்கு தான் ஓத தெரியும். இப்படி மாறி மாறி ஓதுறாங்க. நீங்க உடனே அச்சரிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த குர்ஆன் அதற்கு ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா நம்ம இடத்துல இருந்தது. அதை வாங்கி கொண்டு வந்து அதை அச்சிட்டார்கள். அதான் குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கும் முஸ்ஹஃபே உஸ்மானி என்பதாக எழுதப்பட்டிருக்கும். ஆக இஸ்லாமிய சகோதரர்களை பெரியவர்களே, நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குர்ஆனை ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்களே தவிர யாரும் இஸ்லாத்தை ஏற்காமல் போகவில்லை. குர்ஆனில் இருந்து ஹர்ஃப்களை போக்கி விடலாம், ஆயத்துகளை எடுத்து விடலாம் என்று பல சரிக்காரர்கள் பல சதித்திட்டம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள், முயற்சி செய்தார்கள். அது அனைத்தையும் அல்லாஹ் முறியடித்து விட்டால் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. குர்ஆனுடைய வசனத்துக்கு வர அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته. எவ்வளவு அற்புதமா அழகா சொல்றான் பாரு. இந்த மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக சுக்குநூறாக நொறுங்கி கிடக்கும் காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் அர்த்தம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக சுக்குநூறாக அந்த மலை உடைந்திருக்கும் காட்சியை பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி இறைவன் மனிதனுடைய கல்வியில் அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நம் மீது செய்த எவ்வளவு பெரிய ஒரு உபகாரம். ஒரு மலை தாங்க முடியாத ஒரு சக்தியை மனிதனுடைய கல்வி தாகின்றது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஹாஃபில் தான் ஏதோ ஹாஃபில் தானே ஏதோ மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க, ரமதான்ல தொலை வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஹாஃபில்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. குர்ஆனை யார மனம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவருடைய உள்ளம், அவருடைய கல்வி ஒரு மலையுடைய சக்தியை விட சக்திவானது என்று இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை மனனம் செய்தால் அதற்கு அவர் ஹாஃபில், ஒருவர் சூரத்துல் நாஸை மனனம் செய்தால் அதற்கு அவர் ஹாஃபில். அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் அப்படிதான் மனனம் செய்தார்கள். சில சஹாபாக்கள் குர்ஆன் முழுவதும் மனனம் செய்திருந்தார்கள், சில சஹாபாக்கள் சில அத்தியாயங்களை மனனம் செய்திருந்தார்கள். நாமளும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சில அத்தியாயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய உள்ளம், நம்முடைய கல்வம் மலையுடைய சக்தியை விட உயர்ந்தது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் ஒரு ஐபிஎஸ் படித்தவரை பார்த்தோ, ஒரு ஐஏஎஸ் கலெக்டரை பார்த்தோ, அல்லது ஒரு டாக்டரை பார்த்தோ சிறந்தவர் என்பதாக சொல்லல. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்று நபி அவர்கள் சொன்னார்கள். முதலில் குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறர் மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் கலையின் வல்லுநர் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள், ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். ஒரு மனிதனுடைய பார்வை குர்ஆனின் பக்கம் செல்கிறது. இது குர்ஆன் வச்சுங்கள, இது குர்ஆனை பார்க்கிறோம், எடுக்கல பார்க்கிறோம். குர்ஆனை பார்ப்பது என்பது இபாதத், வணக்க வழிபாடு.
அவனுடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்படுகிறது. இரண்டாவது, குர்ஆனை எடுக்கிறோம். குர்ஆனை எடுப்பது என்பது இபாதத், வணக்க வழிபாடு, அவனுடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்படுகிறது. மூன்று, குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு அமல், கணக்கில் நன்மைகள் எழுதப்படுகிறது. நான்கு, குர்ஆனை கேட்பது என்பது ஒரு அமல், அவனுடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்படுகிறது. ஐந்து, குர்ஆனை மரணம் செய்வது என்பது ஒரு அமல், அவனுடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்படுகிறது. குர்ஆனை விளங்கி அமல் செய்வது ஒரு அமல், அவனுடைய கணக்கில் நன்மைகள் எழுதப்படுகிறது. இப்படிப்பட்ட அந்தஸ்துகள் பொருந்தியது செல்லமன் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத். ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்கு வருகை தருகிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான முறையில் க்ராத் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அழகா ஓதுவாங்க, கேட்க கேட்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு ரசனையா ஓதுவாங்க ஹதரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. நம்முடைய சில்சிலாத்து சனதை எடுத்துக்கொண்டால் கூட இப்ப குர்ஆன் ஓதலமே, இந்த சனதை பார்த்தா உபய் இப்னு கஅப் வழியாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடையும். அப்படிப்பட்ட ஒரு காரி அழகா ஓதிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து பொன்பொருளுடன் சிரித்துக் கொண்டு ரசித்துக் கொண்டு ரசனையா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உபய் இப்னு கஅப் நபி அவர்களை பார்க்கல. இப்படியே அவர் ஓதிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தற்செயலாக அண்ணாந்து பார்க்கிறாரு, நபி அவர்கள் நிற்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஓதுவதை நிறுத்தி விட்டார்கள். கேட்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், உபய் இப்னு கஅப் ஓதுங்கள், ஏன் ஓதுவதை நிறுத்தி விட்டீர்கள்? நல்ல அழகான முறையில் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஏன் ஓதுவதை நிறுத்தி விட்டீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்பதாக ஓதுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். மீண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள், உபய் இப்னு கஅப் அவர்களே ஓதுங்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்பதாக நான் ஓத முடியாது, நான் எப்படி ஓத முடியும் உங்களுக்கு முன்பதாக? அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உபய் இப்னு கஅப் அவர்களே அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? உபய் இப்னு கஅப் குர்ஆனை ஓதுகிறார், அதை கேளுங்கள் என்று அல்லாஹ் என்னிடத்தில் சொன்னார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் சம்மானி, அல்லாஹ் சம்மானி, நபி அவர்களே என் பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னானா? என் பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னானா? ஆம், உங்களுடைய பெயரை சொல்லியே அல்லாஹ் சொன்னான். அப்படி என்றால் எனது ரசூலும் எனது அல்லாஹ்வும் கேட்கட்டும் என்பதாக சொல்லிவிட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான முறையில் குர்ஆனை ஓதி காமித்தார்கள். நபி அவர்கள் அதை கேட்டு ரசித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத். நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதர் அழகான முறையில் தஜ்வீதுடன் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகிறார் நபியவிடத்தில், நபி அவர்களே இந்த அடியார் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார், நீங்கள் கேளுங்கள். எத்தனையோ சஹாபாக்கள் இருக்க, என் உபய் இப்னு கஅபை மாத்திரம் அல்லாஹ் சொல்ல வேண்டும். மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தும் நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கிறேன் என்பதாக சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் எப்படி ஓது உங்களுக்கு முன்பதாக? இந்த குர்ஆன் உங்கள் மீது அருளப்பட்டுள்ளது, அல்லாஹ் சொன்னான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகிறார்கள், நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான், நான் கேட்க வந்திருக்கிறேன். கேட்கிறார்கள், எனது பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னானா? ஆம், உங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சொன்னார். சூரத்துல் பையினாவை அழகான முறையில் அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதி காமித்தார்கள். நபி அவர்கள் அதை கேட்டு ரசித்துக் கொண்டு இருந்தார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குகள் வருகிறார்கள். ரமலான் முழுவதும் மலக்குகள் நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய பள்ளிகளை சுற்றி நிரம்பி இருப்பாங்க. ஏன் ரமலான் தானே குர்ஆன் ஓதுறோம். ரமலான் அல்லாத காலங்கள்ல ஓதுவது குர்ஆன் அப்ப ரமலானுக்கு முன்பதாக தான் எடுப்போம். அப்படியே தூசி படைஞ்சு இருக்கும் குர்ஆன்ல. ஏன் போன ரமலான்ல வச்சது இப்பதான் எடுத்து பார்ப்போம். மலக்கு, அதாவது எங்கு குர்ஆன் வைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கு குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறதோ அங்கு மலக்குகள் வருகை தெரிகிறார்கள். இதே முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ரிவாயத். அதற்கு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் சூரத்துல் பக்ரா, குர்ஆனின் மிகப்பெரிய சூரா, எல்லாத்துக்கும் தெரியும், அழகான முறையில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்.
அவங்க சொல்றாங்க, நான் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்ற பொழுது எனக்கு முன்பதாக என்னுடைய குதிரை கட்டப்பட்டு இருக்கிறது. நான் ஓதுகின்ற பொழுது எல்லாம் குதிரை மிரளுகிறது. நான் ஓதுவதை நிறுத்திவிட்டால் குதிரை அமைதியாக ஆகிறது. மீண்டும் ஓதுகிறேன், குதிரை மிரளுகிறது. ஓதுவதை நிறுத்திவிட்டால் குதிரை அமைதியாக ஆகிறது. மீண்டும் ஓதுகிறேன், குதிரை மிரளுகிறது. ஓதுவதை நிறுத்திவிட்டால் அமைதியாக ஆனது சொல்கிறார்கள். நான் நிறுத்தப்பட்ட காரணம் என்னவென்றால், எனது மகன் யஹ்யா சிறியவன் அங்கு தூங்கிக் கொண்டிருந்தான். குதிரை மிரள்வதின் காரணமாக பயந்து விடுவானோ என்பதாக கருதி ஓதுவதை நிறுத்திவிட்டேன் சொல்றாங்க. நிறுத்தியதுக்கு பிறகு என் பார்வை தற்செயலாக வானத்தின் பக்கம் சென்றது. ஒரு ஒளி சென்றது. என்னிலிருந்து ஒரு ஒளி வானத்தின் பக்கம் விரைந்து செல்கிறது. இதை பார்த்த உடனே என்னடா ஒரு ஒளி போகுது, எப்போதுமே போகலையே, புதுசா போகுது ஒளி, என்ன ஒரு ஒளி போகுது, இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நடந்த நிகழ்ச்சியை சொல்லி காமிக்க, நபி அவர்களே, நான் சூரத்துல் பக்ராவை ஓதினேன். நான் ஓதுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய குதிரை மிரளுகிறது. ஓதுவதை நிறுத்திவிட்டால் குதிரை அமைதியாகிறது. நான் நிறுத்தப்பட்ட காரணம் என்னவென்றால், எனது மகன் யஹ்யா சிறியவன் தூங்கிக் கொண்டிருந்தான். குதிரை மிரள்வதின் காரணமாக பயந்து விடுவானோ என்பதாக கருதி நான் ஓதுவதை நிறுத்திவிட்டேன். தற்செயலாக என் பார்வை வானத்தின் பக்கம் சென்றது. ஒரு ஒளி சென்றது. யா ரசூலல்லாஹ், அது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை கேட்டவுடனே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இக்ராவு யா இப்னு ஹுதைர், இக்ராவு யா இப்னு ஹுதைர், ஹுதைருடைய மகனே குர்ஆனை ஓதுங்கள், ஹுதைருடைய மகனே குர்ஆனை ஓதுங்கள். அது யார் என்று தெரியுமா? தெரியவில்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள்தான் மலக்குகள் அமரர்கள். நீங்கள் ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி அங்கே வருகை தந்தார்கள். நீங்கள் நிறுத்திய உடனே வானகத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மாத்திரம் தஹஜ்ஜுடைய நேரம் வரை ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் மலக்குகள் உங்களை சுற்றி அமர்ந்திருப்பார்கள். அந்த காட்சியை பார்த்து நாங்கள் ரசித்து இருப்போம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குகள் வருகை தருகிறார்கள், மலக்குகள் அமருகிறார்கள். நம் வீடுகளில் நாம் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது மலக்குகள் அங்கு இருப்பார்கள். பள்ளிகளை, மஸ்ஜிதுகளே, பள்ளியில என்ன தொழில குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம், என்ன மலக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கும் வரணுமே. குர்ஆன் ஓதினால்தான் மலக்குகள் இருப்பார்கள். குர்ஆன் ஓதவில்லை என்றால் ஷைத்தான் தான் இருப்பான். குர்ஆன் ஓதனா ஷைத்தான் ஓடிடுவான். குர்ஆன் ஓதல மலக்குகள் இருக்க மாட்டாங்க, ஷைத்தான் வந்துருவான். அதனால் எந்நேரமும் நம்முடைய வீட்டில் நாம் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அபூபக்கர் ஷோபா வாழ்க்கை வரலாறை பிரட்டி பார்ப்போம். இமாம் ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர் அபூபக்கர் ஷோபா சிராஜுல் காரி அப்படின்னு ஒரு கிதாப், ரிவாயத்து சபவுக்குரிய உள்ள ஒரு கிதாப். அந்த கிதாபுல அவருடைய வாழ்க்கை வரலாறை அதுல பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சிராஜுல் காரி என்ற அந்த கிதாபுல வரக்கூடிய செய்தி, அபூபக்கர் ஷோபாவுக்கு 30 வயசு வரைக்கும் ஓத தெரியாது. நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வரலாறு. நமக்கு சில நபர்களுக்கு ஓத தெரியல, நம்ம நினைப்போம் அல்லவா, நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, குர்ஆன் ஓத தெரியல, அதற்கு போய் மண்டிட்டு நம்ம எப்படி ஓதுவது, நம்ம எப்படி கேட்பது என்ற சிந்தனைகள்லாம் வரதான செய்யுது. இவர் 30 வயசு வரைக்கும் வாங்க சொல்றாங்க. வயசுல எஸ்எல் குர்ஆனே எடுக்கிறாங்க. அதுக்கு முன்பதாக அலிபாத்தா எதுவுமே தெரியாது. 30 வயசுல தான் தனது உஸ்தாத் இமாம் ஆசிம் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து மண்டிட்டு எஸ்எல் குர்ஆனே எடுக்கிறான். அலிஃப் பா தா சா ஓதுறான். இப்படியாக ஓதி முடித்ததுக்கு பிறகு குர்ஆன் ஷரீஃபையும் ஓத ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடித்ததற்கு பிறகு அதை மரணம் செய்கிறார்கள், ஹாஃபிலாக ஆகிறார்கள். அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மதரசாவுக்காண்டி பிரமாண்டமான கட்டிடங்கள், சொகுசு இடங்கள், ஏசி எல்லா வசதியும் அல்லாஹ் இன்னைக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அப்படி அல்ல. உஸ்தாதை தேடி படிக்க போன அப்படின்னா சில நேரங்களில் மழையின் காரணமாக என் நெஞ்சி வரை தண்ணீர் இருக்கும், நான் நீந்துதான் செல்ல வேண்டும். சில நேரங்களில் வெயில் உஷ்ணத்தின் காரணமாக நடக்க முடியாது. பாலைவனத்தை சொல்ல வேணும், இப்பயே தாங்க முடியலையே.
ஹஜ் உம்ராக்கு சென்றவர்களுக்கு தெரியும். சில நேரங்களில் நான் நடந்து செல்லுவேன், என் கால் எல்லாம் அப்படியே பாதங்கள் அப்படியே வெடிச்சிரும், அந்த உஷ்ணம் தாங்க முடியாம. இப்படியாக நான் குர்ஆன் முழுவதும் மரணம் செய்து விட்டேன். குர்ஆன் முழுவதும் மரணம் செய்ததற்கு பிறகு அவர்களை பற்றி மற்ற ஹதீஸ் கலையின் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ் கலையின் வல்லுநர் ஹஜரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ஷுஅபாவுடைய காலகட்டத்தில் அவர் குர்ஆன் ஓதியதை போன்று ஒரு நபரை நான் பார்க்கவில்லை. ஹதீஸ் கலையின் வல்லுநர் யஹ்யா இப்னு முஹைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு தக்பீர் கட்டிவிட்டார்கள் என்றால் சுபுஹ் நேரம் வரை அவர்கள் நின்று குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் தொழுகையிலே. ஹதீஸ் கலையின் வல்லுநர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ஷுஅபாவை பற்றி குர்ஆன் ஹதீஸை விளங்கி அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அவரை போன்று ஒரு மனிதரை நாங்கள் பார்க்கவில்லை. 30 வயசுக்கு பிறகு குர்ஆனை கற்று அவருடைய அமல்கள் எப்படி இருந்தது பாருங்க. மற்றொரு செய்தி பதிவு செய்திருக்கிறார்கள், அவர்களே சொல்றாங்க, அபூபக்கர் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களே சொல்றாங்க, என் மகனை அழைத்து மகன்கிட்ட சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு மாற்றமான எந்த செயலையும் வீட்டில் வைத்து செய்து விடாதே. காரணம், வீட்டில் வலதுபுறத்தை காமித்து சொல்கிறார்கள், வீட்டில் இந்த ஓரத்தில் உட்கார்ந்து சுமார் 25,000 தடவை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். எத்தனை தடவைங்க? 25,000 தடவை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். அப்படியே சக்கராத்து நிலையில மக்கள் எல்லாம் கவலையா இருக்கிறாங்க. மக்களை பார்த்து சொல்கிறார்கள், என் விஷயத்தில் யாரும் கவலைப்பட வேண்டாம். இடதுபுறத்தை காமித்து சொல்கிறார்கள், இந்த இடத்தில் உட்கார்ந்து சுமார் 18,000 தடவை குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறேன். வலதுபுறத்தை காமித்து 25,000 தடவை, இடதுபுறத்தை காமித்து 18,000 தடவை குர்ஆன் ஓதி முடித்திருக்கிறேன். என் விஷயத்தில் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்று அபூபக்கர் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் எத்தனை குர்ஆன் ஓதி இருப்போம்? நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு 100 குர்ஆன் ஓதி இருப்போமா? ஹாஃபில்கள் ஓதுவார்கள், ஒரு நாளைக்கு 10-15 தடவை ஓததான் அங்க போய் நின்று தொழ வைக்க முடியும். ஏதோ ஹாஃபில்கள் சும்மா ஓதுறாங்க போறாங்க அப்படிலாம் நினைச்சிடும், ரொம்ப சிரமம். தராவி அதை ஹாஃபில்கள் தான் தெரியும். காலையிலிருந்து மாலை வரை ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதிக்கிட்டே இருந்தா தான் அங்க நின்று தொழ வைக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா மற்ற விஷயத்தில் அதிகமா நம்முடைய நேரங்களை ஒதுக்குறோம். அப்படியே தாய்மார்களுக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலையும் குர்ஆனில் இருந்து குர்ஆனுடைய அந்த உயிர் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டா நம்முடைய பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க. அது இங்கிலீஷ்ல கேளுங்க சொல்லிடுவாங்க, தமிழ்ல கேளுங்க சொல்லிடுவாங்க. ஆனா குர்ஆனுடைய உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்னா தெரியாது, நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. குர்ஆனுடைய உயிர் எழுத்துக்கள் 29 எழுத்துக்கள், அலிஃப் பா தா வருதுல, அதான் உயிர் எழுத்துக்கள் 29 எழுத்துக்கள். அதே மற்றது கேளுங்க, எந்தெந்த நேரத்துல என்னென்ன ப்ரோக்ராம் நம்முடைய பிள்ளைகள் கரெக்டா சொல்லிடுவாங்க. அதுல ஏதாவது நம்ம மாத்தி சொன்னா கூட அதை கரெக்டா இல்ல, நீங்க தப்பா சொல்றீங்க, இது இப்படி. எந்தெந்த நேரத்துல என்னென்ன நாடகம் ஓடுது அதை நம்ம கரெக்டா நம்ம சொல்லிடுவோம். சில வீடுகள்ல ஆனா நாடகம் முடிச்சாதான் கணவனுக்கு சாப்பாடே பிள்ளைகளுக்கு. அது கடையில சாப்பாடு கேட்டா சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உட்கார வச்சுக்குவாங்க. சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன், நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். நம்மளை சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது குர்ஆன் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ரமலானை நெருங்கி விட்டோம், இப்பொழுதே ஓத ஆரம்பித்து விட வேண்டும். இப்படியே நாம் ஓதுகின்ற பொழுது குர்ஆனை ஓத 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 ரொம்ப லேசாயிடும். குர்ஆன் தெரிந்த சூறாக்களை நாம் அதிகமாக நாம் மனப்பாடமாக ஓதுகின்ற பொழுது மனப்பாடம் உள்ள சூறாவை ஓத ஓத ரொம்ப லேசாயிடும். குர்ஆனை பார்த்து ஓத 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 ரொம்ப லேசாயிடும். குர்ஆனை லேசாதான் எல்லாம் அமைச்சிருக்கிறான். வளர்ப்பது எஸ் நல்ல குர்ஆன் திக்ரி பகல் எல்லாம் சொல்லிட்டான். மிக லேசாக நான் குர்ஆனை அமைத்திருக்கிறேன். எல்லா வேதத்தையும் படிப்பது கஷ்டம், ஆனா குர்ஆனை படிப்பது ரொம்ப லேசு. இது அல்லாஹ் சொல்லிவிட்டான். சமஸ்கிருதம் படிக்க முடியாது, அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம், வாயிலே நுழையாது. ஆனா குர்ஆனை மிக லேசாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனை அதிகமா நாம என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
குர்ஆனை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் உள்ளார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன ஹுவத்தவா, மாபெரும் மாபெருந்து. குர்ஆன் சாதாரண விஷயம் அல்ல. எல்லா நோய்களுக்கும் குர்ஆனில் மருந்து இருக்கிறது. எதுக்காவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன ஹுவத்தவா, மாபெரும் மாபெருந்து. அல்லாஹ்வே மற்றொரு இடத்துல சொல்றார், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா வ ரஹ்மத்துல் முஃமினீன். ஷிஃபா அளிக்கக்கூடியது குர்ஆன், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது குர்ஆன், பிரச்சனைகளை நீக்கக்கூடியது குர்ஆன். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் குர்ஆன்ல மருந்து இருக்கு. எல்லாத்துக்கும் தெளிவான செய்தி இருக்கு. எதுக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். சஹாபாக்கள் ஒரு போருக்காண்டி போறாங்க. போரை முடித்து விட்டு வருகின்ற பொழுது ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார். ஒரு பெண்மணி ஓடோடி வந்து சொல்கிறார், எங்கள் கூட்டத்தின் தலைவருக்கு தேள் கடித்து விட்டது, உங்களில் யாராவது ஓடி பார்ப்பவர்கள் இருக்கிறீர்களா? இப்படியே வாசகம் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க ஓதி பார்ப்பது கூடாது, அது கூட இருக்கு. அல்லாவே குர்ஆன்ல சொல்லிட்டா, ஒண்ணு நஸ்ஸில் குர்ஆன் மாஷிப்பாண்டு குர்ஆன் ஆயத்தை வச்சுதான் ஓதி பார்க்கிறோம். இது கூடாது அது கூடாதுன்னு சொல்லி செய்யறதுன்னு செய்ய விடுறது இல்லை. அப்ப புகார்ல வரக்கூடிய ஹதீஸ பாருங்க. அந்த பெண்மணி வந்து என்ன கேட்கிறாங்க, உங்களிலிருந்து யாராவது மந்திரித்து பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? எங்களின் கூட்டத்தின் தலைவருக்கு தேள் கடித்து விட்டது. ஒரு சஹாபி ஏஞ்சி போறார். ஏஞ்சி போய் ஓதி ஊதி விட்டாரு. பரிபூர்ண ஷிஃபா ஆயிடுச்சுங்க. இது கட்டு கதைகள் அல்ல, புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய நிகழ்ச்சி வரலாறு. போய் ஓதி விட்டாரு, ஷிஃபா ஆயிடுச்சு. இறையச்சத்துடன் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் செய்யுங்கள், ஓதுங்கள், நிச்சயமாக பரிபூர்ண ஷிஃபா ஆகும். அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. 30 ஆடு அன்பளிப்பாக அந்த கூட்டத்தின் தலைவர் இந்த சஹாபிக்கு கொடுக்கிறார். அந்த 30 ஆடை ஓட்டி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வந்து நிக்கிறாங்க. அது கேட்கணுமே, மசால் சட்டம் கேட்கணுமே. இப்படி ஓதி பார்த்தேன், ஆடு கொடுத்திருக்கிறாரு, என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கணுமே. சஹாபாக்களை பொறுத்த அளவுக்கு நபி அவர்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. நபி அவர்களுக்கு முன்பாக நின்று அந்த அன்சாரி சேர்ந்த அந்த சஹாபி சொல்றாரு, நபி அவர்களே, இப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க, கேட்டாங்க, நான் ஓதி பார்க்க போனேன், ஓதி விட்டேன். நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன ஓதி விட்டீர்கள் நீங்கள்? அந்த சஹாபி சொல்றார், சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதி விட்டேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சதக்த வ பரர்த, நீங்கள் உண்மையை செய்துள்ளீர்கள். அதற்குரிய மருந்து அதுதான். விசஜந்துகள் கடித்து விட்டால் உடனே ஓதி ஊதி விடுங்க, அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபா ஆக்குவான். இறையச்சத்துடன் ஓத வேண்டும். அல்லாஹ்வை நம்ம சோதிக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை சோதிப்பார். அல்லாஹ்வை நம்மளை சோதிக்க கூடாது. நம்ம ஓதி பார்ப்போமே சரியாகுமான்னு பார்ப்போம். அப்படின்னு நினைச்சிட்டு ஓதி பார்க்க கூடாது. மாற்று சமுதாய மக்களில் இருந்து சிலர்களுக்கு நம்ம குர்ஆன் மீது முழு நம்பிக்கை. ஊர்கள்ல பார்க்கலாம், மகரிப் பிறகு பார்த்தா வரிசையா ஓதுறதுக்கு நிற்பாங்க. நான் சென்னையில ஒரு காலகட்டத்துல இமாமத் செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப நடந்த செய்தி சொல்றேன். நான் பள்ளியில தான் படுத்திருப்பேன். சும்மா ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். வந்து கேட்டை தட்டுறாங்க. ஒரு அம்மா 2-3 பேர் நிக்கிறாங்க. ஆட்டோ நிக்குது. யாரா கேட்டை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி பார்த்தா ஒரு அம்மா பிரசவ வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறாள். ரொம்ப வழியில தாங்க முடியாம கதறி அழுதிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அவங்க வந்து என்ன கேட்கறாங்க, அதற்கு ஒரு பாட்டில் நீங்க தண்ணி ஓடி கொடுங்க எங்களுக்கு. நான் கூட சொல்றேன், ஏங்க முதல்ல டாக்டருக்கு கூட்டு போங்க, அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் வித்தியாசம், முதல்ல தண்ணி ஓடி கொடுங்க. நீ உங்களுக்கு தண்ணி கொடுத்தாலே போதும். எந்த அளவுக்கு அவர்கள் குர்ஆன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த நம்பிக்கை எங்க நம்மகிட்ட இருக்கா? தண்ணி ஓடி கொடுத்தா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஆக குர்ஆன் மீது முழு நம்பிக்கை நீ வைங்கள், அது பரிபூர்ண ஷிஃபா ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விசஜந்துக்கு மருந்து சூரத்துல் ஃபாத்திஹா என்பதாக சொன்னார். அதை போன்று கேன்சருக்கும் மருந்து இருக்கிறது குர்ஆன்ல. மலேசியாவில் நடந்த ஒரு செய்தி.
ஷேகுனா ஹதரத் சபீர் அலி ஹசரத் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் இந்தியால பயான் செய்தாங்க. அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். ஒரு அம்மா அங்க மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், முஸ்லிம் ஆகிட்டாங்க. கணவருக்கு கேன்சர். டாக்டர்கிட்ட பார்த்து பல டாக்டரை பார்த்தாச்சு, எல்லா டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. இதுக்கு மருந்தே இல்லைங்க, வைரஸ் அதிகமாயிட்டே, கெட்ட வைரஸ் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. என்னென்னோ மருந்து கொடுத்து பார்த்தேன், கீமோலாம் வச்சு பார்த்துட்டோம், எதுவும் சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சு அனுப்பிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் ஒரு தடவை வந்து செக்அப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இந்த அம்மா இஸ்லாத்தை தழுவிருக்கிறார்கள். அவர்கள் சூரத்துல் ஜில்சால் இதான் சூழ்நிலத்தில் அவர்கள் வரைக்கும் சூரத்து நாஸ் வரைக்கும் அவங்களுக்கு மனப்பாடம். ஒவ்வொரு நாளும் யார்ட்டையும் போய் அஜித்துலாம் யார்ட்டையும் யாரையும் உண்மையை கேட்கல. ஆனா கணவர் இந்துவா தான் இருக்கிறார், அவர் களிமா சொல்லல. இந்த அம்மா முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஆனா கணவருக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் இதான் சூழ்நிலத்தில் இருந்து சூரத்து நாசு வரைக்கும் ஓதி தண்ணீரை ஊதி 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 டெய்லி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. 3 மாசத்துக்கு பிறகு ஒரு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் அப்படியே ஆட்சியப்பட்டு விட்டு சொன்னானா, என்னங்க வைரஸ் அப்படியே கம்மியா இருக்கு, என்ன மருந்து கொடுத்தீங்க? நடந்தது உண்மை. அதற்கு சொன்னாங்க, இந்த செய்தியை மஸ் இந்தியால பயான் செய்றாங்க. எங்க வைரஸ் அப்படியே கம்மியா இருக்குங்க, எந்த பாதிப்பும் இல்லை. என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, நான் முஸ்லீம் ஆயிட்டேன். இதான் சூழ்நிலத்தில் என் கணவருக்கு கூட தெரியாது. இதான் சூழ்நிலத்துல இருந்து சூரத்து நாசு வரைக்கும் டெய்லி ஓதி ஓதி தண்ணீர்ல ஊதி ஊதி கொடுப்பேன். இந்த செய்தியை அந்த டாக்டர் கணவரிடத்தில் எடுத்து சொல்லுகிறார், உங்களை ஷிஃபா ஆக்கினது இந்த அத்தியாயங்கள் தான், இந்த ஆயத்துகள் தான். அல்லாஹ் தான் உங்களை குணப்படுத்திக்கிறான், கடவுள் தான் உங்களை குணப்படுத்தி இருக்கிறார். நீங்க நன்றி செலுத்த வேண்டும் என்றால் கடவுளுக்கு நீங்க உங்க மனைவிக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. இந்து டாக்டர் அப்படித்தான் சொல்லுவாங்க, மனைவிக்கு நன்றி செலுத்துங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க முஸ்லிமான, அவரும் இஸ்லாத்தை தழுவி விட்டார். அவ குர்ஆனில் இருந்து எல்லாத்துக்குமே மருந்து இருக்கிறது. எதுக்கும் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் குர்ஆனில் மருந்து இருக்கிறது. நபி அவர்கள் இப்படியும் சொல்லி உள்ளார்கள், இன்னல் குர்ஆன கினா. குர்ஆன் தான் மிகப்பெரிய செல்வம். லாகினா பாடா, குர்ஆனுக்கு பிறகு எதுவும் இல்லை. குர்ஆனை விட மிகப்பெரிய செல்வம் எதுவும் இல்லை. குர்ஆன் தான் மிகப்பெரிய செல்வம். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில பொருள் காசை கொடுக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மிகப்பெரிய ஹதீஸ் கலையின் தந்தை. இன்னைக்கு புகாரி ஷரீஃப்ல எடுத்துக்கொண்டா 7000 சொச்சம் ஹதீஸ்ல கிட்டத்தட்ட 5000 சொச்சு அவருடைய ரிவாயத் தான் வரும். அபூ ஹுரைரா தான் வரும். அவ்வளவு ஹதீஸை அறிவித்தவர்கள், பக்கா குர்ஆன் முழுது மரணம் செய்தவர்கள். அவங்களுக்கு சில சன்மானங்களை கொடுக்கறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சன்மானம் பணத்தை அபூ ஹுரைராவில் கொடுக்கின்ற பொழுது அபூ ஹுரைரா கேட்கிறார்கள், என்ன உஸ்மான், எனக்கு ஏன் நீங்க பணம் கொடுக்குறீங்க? நம்மளதான் என்ன செய்வீங்க, முதல்ல அதை குடும்பம் சொல்லி வாங்கி வீட்டுல வச்சு அடுத்த பேச்சு பேசுவோம். ஆனா அவங்க கேட்கறாங்க, எனக்கே நீங்க பணம் கொடுக்குறீங்க? இல்லைங்க, நீங்க ரொம்ப ஏழ்மையா இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, அதனால பணம் கொடுக்க. என்னது, நான் ஏழ்மையா? நான் ஏழ்மை என்று யார் சொன்னது? சொல்லுகிறார்கள், நான் ஏழ்மை என்று யார் சொன்னது? நபி அவர்கள் சொல்லவில்லையா? இன்னல் குர்ஆன கினா என்று நபி அவர்கள் சொல்லி உள்ளார்களே. குர்ஆன் உள்ளவர்கள் தான் செல்வந்தர், குர்ஆன் தான் செல்வம். என் உள்ளத்தில் 30 ஜுசுகள் மனப்பாடம் இருக்கிறது. உஸ்மான், உங்களுடைய உள்ளத்தில் 30 ஜுசு மனப்பாடம் இருக்கிறதா? நீங்க செல்வந்தனா, நான் செல்வந்தனா? உஸ்மான் ஆடி விட்டார். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா தீர்ப்பு வருது. அலி ரலியல்லாஹு தஆலா விசாரிக்கின்ற பொழுது அபூ ஹுரைரா சொல்றார், உஸ்மான் எனக்கு காசு கொடுக்கிறாரு. உஸ்மான் சொல்ற, அவர் ஏழ்மைலாம் நான் காசு கொடுக்கிறேன், ஏங்க காசு கொடுத்தீங்க? ஏழ்மை. அப்பொழுதும் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள், யாரு ஏழ்மை? அலி, நான் ஏழ்மையா? நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நான் ஏழ்மையா, அவர் ஏழ்மையா? நான் பணக்காரனா, அவர் பணக்காரனா? என் உள்ளத்தில் 30 மனப்பாடம் இருக்கிறது, நான் தான் பணக்காரன். உங்களுடைய பணத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது. உஸ்மான் ரலியல்லாஹு வாபஸ் வாங்கிட்டாங்க.
உங்ககிட்ட எதுவுமே பேசி ஒண்ணும் செய்ய முடியாது, காசு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்களை பெரியவர்களே, குர்ஆன் உள்ளத்தில் பதிவு செய்து வைத்திருக்கக்கூடியவர் தான் பணக்காரர். இந்த குர்ஆனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை எங்கே? குர்ஆன் மரணம் செய்திருக்கிறார்கள், ஹாஃபிலுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உம்மத்தில் எங்கே மரியாதை செய்கிறது? பேரம் பேசக்கூடிய காலகட்டம். ஹாஃபிலுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். ஊர்களை பார்க்கலாம், அந்த 30 ஜுசுவை ஓதி துணுவிக்க எவ்வளவு கஷ்டம். பேரம் பேசிட்டு இருப்பான், எவ்வளவு கொடுக்க? 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 25,000 ரூபாய். குர்ஆன் உடையவர் செல்வந்தர். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை மரணம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபிலுக்கு நாம் பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டும், கணக்கு பார்க்க கூடாது. அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஹூரின் பீன், லிகுல்லி ஹர்ஃபின் ஸௌஸத்துன் மினல் ஹூரில் ஈன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஹூரின் பீன். குர்ஆனில் இருந்து எவ்வளவு வார்த்தைகளை, எவ்வளவு ஆயத்துகளை ஒருவர் ஓதுவானோ அவ்வளவு ஹூரின் பெண்களை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒன்றுக்கு 10 நன்மை. எந்த வேதத்துக்கும் அப்படி அல்ல. ஆரம்பத்தில் வாசித்த ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال سمعت رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا بكتاب الله. குர்ஆனில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு. சொல்லிட்டு நபி சொல்றாங்க, வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. அந்த ஒரு நன்மை 10 நன்மைகளுக்கு சமமாக ஆக்கப்படும். ஒரு நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டு 10 நன்மைக்கு அது சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அகுல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு ஹர்ஃப் என்பதாக சொல்லவில்லை. வலாக்கின் என்றாலும் அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது தனி ஹர்ஃப், லாம் என்பது தனி ஹர்ஃப், மீம் என்பது தனி ஹர்ஃப். ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்பதாக சொன்னால் 30 நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி குல்லி ஹர்ஃபின் ஸௌஸத்துன் மினல் ஹூரில் ஈன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு அவர் ஓதுவாரோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஹூரில் ஈன். எத்தனை தடவை எத்தனை ஆயத்துகள் அவர்கள் ஓதுவாரோ அவ்வளவு ஹூரின் பெண்கள் அந்த மனிதருக்கு கொடுக்கப்படும். குர்ஆனை ஓதாதவர்களுக்கு ஒரு ஹூரின் பெண்களும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், வரிசையாக சொல்லுகிறார்கள். குர்ஆனுடைய சிறப்பை பாருங்கள். இல்ஜமஅத் அலைஹில் மலாயிகா. எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு மலக்குகள் அமர்கிறார்கள். ஆரம்பத்தில் கூட ஹதீஸை கொண்டு வந்தேன். மலக்குகள் வந்து உட்காருகிறார்கள். தரக்கபத் அன்ஹு ஷயாத்தீன். ஷைத்தான்கள் ஓடி விடுவார்கள். கல்லா கைருஹு, கல்லா கைருஹு. எங்கு ஓதப்படுகிறதோ அங்கு நலவுகள் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஓதப்படவில்லை என்றால் தீமைகள் அங்கு நிரம்பி இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் இப்படியும் சொல்லி உள்ளார்கள், மிகப்பெரிய ஒரு விருந்து ஒன்று இருக்கிறது என்றால் அது குர்ஆன் தான். குர்ஆனை ஓத விருந்து. என்னைக்காவது குர்ஆன் ஆசையா நம்ம ஓதலாமா? ஏதோ பேருக்கு ஓதுவோம். குர்ஆனை ரசித்து ஓத வேண்டும். எப்படி ஒரு பிரியாணி சாப்பிடுகின்ற பொழுது எவ்வளவு ஆசை நமக்கு இருக்கிறது, அதே போல குர்ஆனை நபி அவர்கள் சொன்னார்கள், மாபெரிய மிகப்பெரிய ஒரு விருந்து. நீங்கள் குர்ஆனை ரசித்து நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் யார் மனம் செய்திருக்கிறார்? குர்ஆன் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசம். இப்ப இந்த காலத்துல IPS இருக்கட்டும், IAS இருக்கட்டும், மற்ற ஏதாவது படிப்புகள் இருக்கட்டும், இங்க மட்டும்தான் கௌரவம். யாரு படிச்சாரோ அவருக்கு இங்க டிப்ளமா. ஆனா குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில் அவருடைய தகப்பனாருக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு தாஜுல் கிராமா அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் அன்று மிகப்பெரிய ஒரு கிரீடம் தலையிலே அணிவிப்பான். அவருடைய மதிப்பை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் பிரகாசத்தை விட அது பிரகாசமாக இருக்கும். சூரியனை பார்க்க முடியுதா? நம்மளால பார்க்க முடியுமா? ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை விட அவ்வளவு அது பிரகாசமாக இருக்கும். அப்படி கண்ணியப்படுத்தப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஹாஃபில்களாக நாம் ஆக்க வேண்டும். நபி அவர்கள் இப்படியும் சொல்லி உள்ளார்கள். உபய் இப்னு கஅபை மாத்து சொன்னார்கள், உபய் இப்னு கஅப் அவர்களே, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள். நீங்கள்
குர்ஆன் எந்த வீட்டில் ஓதப்படவில்லையோ அது பாழடைந்த வீடு என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். தாபியீன்கள், தபா தாபியீன்கள் எல்லாம் எப்படி எப்படி ஹாஃபில் ஆனார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொண்டால் 10 வயதில் அவர்கள் ஹாஃபில் ஆகிவிட்டார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் இப்னு கஸீர் மிகப்பெரிய தஃப்சீர் எழுதினவர்கள். 9 வயசுல ஹாஃபில் ஆனாங்க, 11 வயசுல ஹரம்ல தொலை வைத்தார்கள். அதற்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள். இப்னு லப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலையின் வல்லுனர் 5 வயதில் அவர்கள் ஹாஃபிலாக ஆனார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 13 வயசுல ஹாஃபில் ஆனார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிய மாணவர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிய மஜ்லிஸ் ஒரு நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மஜ்லிஸுக்காக வருகை தருகிறார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள், முஹம்மது அவர்களே, நீங்கள் ஹாஃபிலா? இல்லம்மா, ஹாஃபில் ஆகல. இந்த மஜ்லிஸில் ஹாஃபில் மாத்திரம் நாம் அமர வேண்டும், உட்கார வேண்டும். ஹாஃபில் அல்லாதவர்கள் இங்கு உட்காரக்கூடாது. முஹம்மது போயிட்டாங்க, கவலைப்பட்டு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த வாரம் மீண்டும் மஜ்லிஸுக்கு வராங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடசாலைக்கு மீண்டும் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகிறார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இங்க கேட்கிறாங்க, நான் போன வாரம் தான் சொல்லி அனுப்பினேன் ஹாஃபில் அல்லாதவர்கள் வரக்கூடாது என்று, இப்ப நீங்க வந்திருக்கீங்களே. நான் ஹாஃபில் ஆகிவிட்டேன். ஒரு வாரத்துல முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வாரத்தில் ஹாஃபில் ஆகிவிட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாம் தழுவதற்கு முன்பதாகவே குர்ஆனில் இருந்து பெரும் 17 சூறாக்களை அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள் என்று வரலாறுகளை ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கொள்வோம். 8 வயதில் அவர்கள் ஹாஃபில் ஆகிறார்கள். தன் தாயிடத்திலேயே 6 மாதம் ஓதி அவர்கள் ஹாஃபிலாக ஆனார்கள். வெளியெல்லாம் போய் ஓதல, தன் தாயிடத்திலேயே 6 மாதம் ஓதி அவர்கள் ஹாஃபில் ஆகியிருக்கிறார்கள் என்றால் தன் தாய் அந்த பிள்ளைக்கு எப்படி ஓதி கொடுத்திருப்பாங்க? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? பாட்டுகளை சொல்லி கொடுப்போம், அந்த சினிமா காட்சிகளை சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் கேட்டு நம்ம பிள்ளைகளை கேட்டா எல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க. என்னைக்கா சூறாவில் நாம் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? 6 மாதத்தில் தன் பிள்ளை அவர்கள் ஹாஃபிலாக ஆக்கி விட்டார்கள். அப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும், அப்படியெல்லாம் நம்ம ஹாஃபிலாக ஆக்க வேண்டும். ஆக இந்த குர்ஆன் கல்நெஞ்சம் படைத்தவருடைய உள்ளத்தை கூட கரைத்து விடும். அவ்வளவு ஒரு மதிப்பையும் அவ்வளவு ஒரு ரசனையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாறை நாம் திரட்டி பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை. மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய முரட்டுத்தன்மமா உள்ளவர்கள் தான் ஆரம்பத்தில் அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் இரவுல வீட்டுல படுக்காம வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்துட்டு காபத்துல்லாஹ்வுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஹாக்காவை ஓதுகிறார்கள். அல்-ஹாக்கத்து மல்-ஹாக்கா வமா அத்ராக மல்-ஹாக்கா. 29வது சூரத்துல் ஹாக்கான்னு ஒரு சூரா வருது. அந்த சூறாவை அவர்கள் நபி அவர்கள் ஓத உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே ரொம்ப கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு அற்புதமா இருக்கிறது, இவ்வளவு ஒரு தெளிவா அழகாக இருக்கிறது என்று கேட்டுக்கிட்டே இருக்கின்ற பொழுது உள்ளத்துக்குள் நினைக்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு கவிதை பாடக்கூடியவர்களாக இருப்பாரோ அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ஆயத்து வசனத்தை ஓதுறாங்க. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இறைவனால் அனுப்பப்பட்ட சங்கை மிக்க நபி அவர்கள் இதை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட குர்ஆன் தான் சங்கை மிக்க நபி அவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய செய்தி. அடுத்த ஆயத்துல வருது. அப்போ உள்ளத்துக்குள் நினைக்கிறார்கள், சரி இவர் ஷாயிரா கவிதை எழுதக்கூடியவரா இருப்பாரோ? வமா ஹுவ பிகௌலி ஷாயிர். இவர் கவிதரும் அல்ல, ஆனா கம்மியானவர்கள் தான் அதை நம்புகிறார்கள். சரி ஜோசியக்காரர் இருப்பாரோ? வலா பிகௌலி காஹின். நபி அவர்கள் ஓதுகிறார்கள், ஜோசியக்காரரும் அல்ல. அப்பயே இஸ்லாத்துடைய ஒரு ரசனை உமருக்கு வந்துருச்சு, ஆனா ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான் பாருங்கள்.
ஆக யாரா இருந்தாலும் குர்ஆனை கேட்டால் கேட்டு ரசித்துக் கொண்டே இருப்பார்களே தவிர யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நபி அவர்களை கொலை செய்வதற்காக வந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அறிவிப்பு செய்யப்படுகிறது, தாரும் நதுவாவை வைத்து நபி அவர்களை யார் கொலை செய்து விட்டு வருகிறார்களோ அவளுக்கு 100 ஒட்டகம். அதுக்கு ஆசைப்பட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். வாளை ஏந்தி கொண்டு வேகமா வராங்க. நுஐம் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், என்ன உமர், எங்க போறீங்க? வாளை ஏந்தி கொண்டு வேகமா போறீங்களே, எங்க போறீங்க? நான் முஹம்மதை கொலை செய்ய போகிறேன். என்ன முஹம்மதை கொலை செய்ய போகிறீங்களா? முதல்ல உங்க வீட்டுல போய் நீங்க போய் பாருங்க, மற்றதெல்லாம் அப்பன்னு இருக்கட்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நுஐமை பார்த்து கேட்ட, என்ன நுஐம், இஸ்லாத்தை தெரிவித்தாயா? நான் இஸ்லாத்தை தெரிவித்தேன். முதல்ல உங்க வீட்டுக்கு போய் பாருங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்து பார்த்தால் குர்ஆன் வரக்கூடிய காட்சி என்ன? தன் சகோதரி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ஒருவரை பார்த்து ஹப்பாபை தனியாக மறைத்து இங்க மறைஞ்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரியும் அவருடைய மச்சானும் அங்க இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் நுழைந்த உடனே கேட்கிறார்கள், என்ன இங்க ஏதோ ஒரு சத்தம் வந்தது, என்ன சத்தம்? ஒரு அழகான ஒரு சத்தம் வந்தது. இல்ல ஒண்ணும் இல்ல, இல்ல ஏதோ ஒரு சத்தம் வந்தது. குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்தோம். சூரத்து தாஹா 16 ஜுஸ்ல வருது. அந்த சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தோம். இது எப்படி நீ ஓதான்னு ஓங்கி அடிச்சிடலாம், கணவரையும் அடிக்கிறான். இருவருக்கு மத்தியில் பிரச்சனை. ஒரு காலகட்டத்தில் அந்த குர்ஆனை வாங்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த சூறாவை பார்த்த உடனே அவர்களும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் என்று பிறகு நபி அவர்கள் வந்து சந்திக்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். அதே போல உத்துபா நபி அவர்களிடத்தில் சொல்ல சொல்ல நபி அவர்கள் கேட்கல. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமை தெரிவித்தார்கள். அதற்கு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாத்தை தெரிவித்தார்கள். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யறது, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைத்து அந்த உத்துபா அழகா கவிதை பாடக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு திறமசாலி. அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற இடத்தில் சொல்லிவிட்டு வருகிறார்கள், நான் போய் முஹம்மதுகிட்ட போய் பேசிட்டு வரேன், ஒரு முடிவு கட்டுவோம், இப்படியே விட்டு இருந்தா சரி வராது. உமரும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார், ஹம்ஸா ரலியல்லாஹு இஸ்லாமை தழுவிவிட்டார்கள். இஸ்லாமியர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். முஹம்மதுடைய நோக்கம் தான் என்ன என்பதை நாம் கேட்போம் என்பதாக உத்துபா சொல்லிவிட்டு வேகமாக வராரு, வந்து பேசுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களே, முஹம்மது அவர்களே, உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். இதை கொண்டு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? எங்களில் உள்ளவர்களிலே நீங்கள் பணக்காராக வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்களா? சொல்லுங்க, நாங்க எல்லாம் காசு சேர்த்து உங்களுக்கு கொடுக்கிறோம். அல்லது எங்களிலிருந்து தலைவனாக வேண்டும், நீங்கள் ஆட்சியை விரும்புகிறீர்களா? சொல்லுங்க, நாங்கள் ஆட்சியை கொடுக்கிறோம். அல்லது எங்களிலிருந்து பெரிய அழகான பெண்களை மனம் முடித்துக் கொள்ள நினைக்கிறீர்களா? அப்படி நாங்கள் செய்து வைக்கிறோம். அல்லது உங்களுக்கு ஏதாவது சைத்தான்கள் பிடித்திருக்கிறதா? மிகப்பெரிய பாதிரிமார்கள், மந்திரவாதிகளை கூட்டு நாங்க ஓதி பார்க்கிறோம். நபி அவர்கள் இது எல்லாம் கேட்டு விட்டு அமைதியாக இருந்து விட்டு உத்துபா கிட்ட சொல்றாங்க, உத்துபா சொல்லி முடிச்சிட்டீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். பிறகு அவர் பேசுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபிஸ்லத்தை ஓதுகிறார்கள். ஆமீன் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். இதை கேட்ட உடனே உத்துபா அப்படியே தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறார். ஒரு 10 வசனம் ஓதுன உடனே வாயில கைய வச்சு, நபியவர்களே, இதற்கு மேல நீங்க ஓத வேண்டாம், நீ ஓதுனது போதும், இதற்கு மேல நீங்க ஓத வேண்டாம், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதான் சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிவிடுமோ என்பதாக நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொன்னார். நபியவர்களை மாற்றி விடலாம் என்று நினைத்து வந்தவர், ஆனால் வசனங்களை கேட்டு அவர் மாறி சென்று விட்டார். போய் சொல்கிறார் அபூ ஜஹலிடத்திலும் உத்துபா, ஷைபா போன்ற இடத்துல சொல்றாரு, நபியர்கள் அவருடைய போக்கில் அப்படியே விட்டு விடுங்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, அது இறைவனுடைய வார்த்தை தான், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்று அவர்கள் அங்கு போய் எடுத்து சொல்கிறார்கள். ஆனால் அபூ ஜஹல் அதை கேட்கவில்லை. அவன் எங்க கேட்க போறான்? உத்துபாவை பார்த்து கேட்டான், உத்துபா, நீங்களும் மனம் மாறிவிட்டீர்களா?
நாம் மனம் மாறவில்லை, ஆனா உண்மை அதுதான், அப்படியே விட்டுவிடும் என்று உத்துபா சொல்லியும் அவர்கள் அதை கேட்கவில்லை என்றுதான் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆக குர்ஆனை யார் கேட்டாலும் கல் நெஞ்சம் படைத்தவர்கள் உள்ளம் கூட கரைந்துவிடும். குர்ஆனை ஆராய்ச்சி செய்து எதுவும் செய்து விட முடியாது. ஆராய்ச்சி செய்தவர்களெல்லாம் இஸ்லாத்தை தள்ளி விட்டார்கள். அதே நேரத்தில் கேட்டவர்கள் எல்லாம் மயங்கி அவர்கள் இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள். தவிர குர்ஆனை ஓத ஓத கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு பாடல் மத்த ஏதாவது எடுத்துக்குமே, ஒரு 10 தடவை கேட்போம், 20 தடவை, மிஞ்சி 50 100 தடவை இவ்வளவுதான். ஆனா குர்ஆன் அப்படி அல்ல. நீங்கள் 1000 தினம் ஓதினாலும் சரி, 1,00,000 தடவை ஓதினாலும் சரி, பல கோடி ஓதினாலும் சரி, நமக்கு அதிலே இன்னும் ஓதி கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தயக்கம் வராது. கேட்க கேட்க ரசனையாக இருக்கும். அப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனை அமைத்து வைத்திருக்கிறார். அதனால் குர்ஆனை நாம் அதிகமா என்ன செய்ய வேண்டும்? ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனுடைய விஷயத்தில் பொறாமை இல்லை, இஸ்லாத்தில் பொறாமை என்பதே இல்லை. ஆனால் குர்ஆனுடைய விஷயத்தில் பொறாமை இல்லை. எதுவுமே பொறாமப்படக்கூடாது. குர்ஆன்ல பொறாமப்படலாம், அதிகமா ஓதலாம். வானிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைனி, இரண்டு விஷயத்தில் பொறாமை என்பது இல்லை. ஒன்று, வலதிருன் ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன, ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருக்கிறார், குர்ஆன் ஓத தெரிந்திருக்கிறார், அவர் இரவிலும் பகலிலும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய விஷயத்தில் பொறாமை இல்லை. அவர் அப்படி ஓதுறாரு அப்படின்னு நம்மளும் அதிகமா ஓதலாம். ஓதுவரை நாம கெடுத்துட கூடாது. எப்பா ஓதுக்கு போங்கப்பா, சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதே போன்று நபி அவர்கள் ஒருத்திலும் ஆத்தா உள்ளாகும் மாலன் ஆனா அல்லது வானா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை நிதியை கொடுத்திருக்கிறார். அது இரவிலும் பகலும் அல்லாஹ்வை அவர்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய விஷயத்திற்கும் பொறாமை இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பொறாமை என்பது மிக கொடுமையானது. பொறாமைப்படக்கூடிய தீங்கில் இருந்து மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத என்பதாக இறைவன் சொல்லி காமிக்கிறான். அவருடைய தீங்கில் இருந்து இடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். பொறாமை மிக கொடுமையானது. பொறாமை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். பொறாமைப்படக்கூடிய தீங்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே தக்பீர் கட்டிவிட்டார்கள் என்றால் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் கேட்கிறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட கேட்டாங்க, நபி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஆச்சரியமான செயல் அமல் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னங்க இப்படி கேட்கிறீங்க? நபி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் ஆச்சரியமானதான் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு வரலாறை கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இல்லத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்னிடத்துல அனுமதி கேட்கிறார்கள். இங்கு கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். தன் மனைவி இரவு நேரத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது மனைவிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். நபி அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அனுமதி கேட்கிறாங்க, எனக்கு வணக்க வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுங்க. நான் அனுமதி கொடுத்துட்டேன். நபி அவர்கள் கேட்டா கொடுக்காம இருப்பாங்க, அனுமதி கொடுத்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினாங்க. தக்பீர் கட்டிவிட்டு அவர்கள் சூரத்துல் பக்ரா முழுவதும் முதல் ரக்காயத்துல ஓதலாம். சும்மா ஓதுவதற்கு ஒரு 1.5 மணி நேரம் நிறுத்தி ஓதனா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சூரத்துல் பக்ரா முழுவதையும் முதல் ரக்காயத்திலே ஓதிவிட்டார்கள். முதல் ரக்காயத்துல 1.5 மணி நேரம் ஓதுனாங்களே, அதே 1.5 மணி நேரம் ருக்குல இருக்கிறாங்க. இன்னைக்கு ஹாபிஸ் அவர்கள் தராவி தொழ வைக்கின்ற பொழுது நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் நிறுத்தி ஓதிட்டா வந்துச்சு ஹஜரத், ரொம்ப சிரமமா இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓதக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிங்கள, ஒரு நாளைக்கு 1.25 நிமிஷம் ஓதுறீங்க, அவ்வளவு ஓதாதீங்க ஹஜரத், முடியல ஹஜரத். உலகத்தில் நடக்கக்கூடிய செய்தியை சொல்றேன். ஹஜரத் ஒரு 2 நிமிஷம் ருக்குல கொஞ்சம் கூட ஆச்சு ஹஜரத், முதுகுலாம் இடுப்புலாம் பிடிக்குது ஹஜரத், நீங்க வாலிப வயசு பரவாயில்லை, நீங்க பாட்டு இருப்பீங்க, எங்களை கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மணி நேரம் அவர்கள் கியாமில் நின்றார்கள் என்றால் அதே 1 மணி நேரம் அவர்கள் ருக்குவிலே இருப்பார்கள், அதே 1 மணி நேரம் சுஜூதிலே இருப்பார்கள். இப்படி தொழுது கொண்டே இருப்பார்கள். எதுவரை என்றால் சுஜூதுடைய நேரம் வரும் வரை தொழுது கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அப்படியே சொன்ன உம்மஹாத்துல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் அந்த சுஜூது செய்த இடம் இருக்கிறது, அப்படியே சுற்றி அப்படியே ஈரமாக இருந்தது.
அவர்கள் அழுது அழுது இந்த உம்மத்துக்கான துவா செய்து செய்து சுட்டி அப்படியே ஈரமாக இருந்தது. நபி அவர்கள் எழுந்த உடனே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன், நபி அவர்களே, அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் செய்த பாவம், நபி அவர்கள் பாவமே செய்யல, இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், எந்த குற்றமில்ல முன்பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னித்து விட்டேன் என்று இறைவன் சொல்லுகின்ற பொழுது, ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள், ஏன் இவ்வளவு கஷ்டத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் கேட்ட வார்த்தை என்னவென்று தெரியுமா? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டு இருக்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம், நம்முடைய அமல்கள் எவ்வாறாக இருக்கிறது? நாம் எவ்வளவு குர்ஆன் ஓதுகிறோம், எவ்வளவு தொழுகிறோம், வணக்க வழிபாடுகள் நம்மிடத்தில் எங்கே இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள், தொழுது கொண்டே இருப்பார்கள், மக்களுக்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் அவர்கள் கொடுத்தது இல்லை, யாருக்கும் எந்த கஷ்டங்கள் கொடுத்து விட நினைத்தது இல்லை. அப்படிப்பட்ட நபி அவர்கள் நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை சற்று சிந்தித்துப்பார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியவர்களே, குர்ஆனுடைய சிறப்புகளை, பல்வேறு சிறப்புகளை நான் உங்களுக்கு எடுத்துச் சொன்னேன். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ரமதானில் மாத்திரம் நாம் ஓதிட்டு எடுத்து வைத்திடக்கூடாது. எந்நேரமும் இந்த ரஜபுடைய மாசம் முடிய போகுது, பரக்கத்துக்குரிய மாதம். இந்த மாதத்தில் இருந்தே தொடராக அதிகமாக நாம் குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன, ஒரு நாளைக்கு ஒரு காசு எடுத்துக் கொள்ளுங்கள், அல்ல ஒரு அரசு எடுத்துக் கொள்ளுங்கள், அல்ல ஒரு சப்பாவை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது இந்த குர்ஆன் தான். அல்லாஹ்விடத்தில் சண்டையிடுவதற்கு சக்தி பெற்றது இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சொல்வான், ஒரு மனிதரை இவரை நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் போய் குறுக்கணிக்கும். ஏன் இவரை நரகத்துக்கு நீ அழைக்கிறாய்? உங்களுக்கு நிற்கும். ஏன் இவரை நரகத்துக்கு நீ அனுப்ப இருக்கிறாய்? இவரை நான் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது என்னை இவர் ஓதிக்கொண்டே இருந்தார். இப்படி ஒவ்வொரு சூறாவும் அல்லாஹ்விடத்தில் சண்டையிடும். அல்லாஹ்விடத்தில் சண்டையிடுவதற்கு தகுதியான குர்ஆன் மாத்திரம்தான். ஆகையால் நாம் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், நாம் நேரான வழியை நாம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், குர்ஆனை நாம் விளங்க வேண்டும், குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓத நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு விடுவார். அவனால் படைக்கப்பட்ட சுவர்க்கம் நமக்கு கிடைத்துவிடும். ஆக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதக்கூடியவனா அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் பகலிலும் இரவிலும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, இன்னும் பல நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக தானம் தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. எதன்படி கேட்டுமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய சிறப்புகள், குர்ஆன் ஓதுவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், இவைகளை எல்லாம் மிக அழுத்தமான முறையிலே, சிறப்பான முறையிலே உஸ்தாதுகள் சொன்னார்கள். அல் குர்ஆனை அதிகமாக ஓதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரஜப் மாதம், ஷாபான் மாதம், அதை தொடர்ந்து ரமதானுடைய காலங்களில் மற்ற எல்லா நேரங்களிலும் குர்ஆனை அதிகமாக ஓதி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய ரமதானில் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் நோயில்லாத வாழ்க்கையை கொடுத்து, ஆரோக்கியத்தை முழுமையாக கொடுத்து, முழுமையாக குர்ஆனை ஓதி கேட்க, தராவீஹ் தொழுக, மற்ற நோன்புகள், மற்ற எல்லா விதமான கடமைகளையும் முழுமையாக செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. உஸ்தாத் அவர்கள் இவ்வளவு நேரம் சிறப்பான முறையிலே பேசியதற்காக நிர்வாகத்தின் சார்பில், உங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இயற்கையாகவே எதிர்த்தவர்களுக்கு ஒரு பெரிய தொண்டர், மகரின் தொழில்களை பார்த்திருப்பீங்க, ரொம்ப வேகமாக இயற்கையாக அப்படியே அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். பயணம் செய்யும் போது இன்னும் வேகமா பேசுவாங்க. மகரிபிலிருந்து ஒரு 20 நிமிடம் உள்ள உட்காந்து வச்சு மெதுவாக, நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப சாப்பிட்டானவங்க, மெதுவாக தான் கேட்பாங்க, எல்லாம் சொல்லி பதத்தோட வந்து பேச வச்சோம். இருந்தாலும் அதையும் தாண்டி சில கொஞ்சம் வேகமா சத்தம் தலையாடும் தெரியுது, அதையும் தாண்டி கொஞ்சம் சத்தங்கள் வேகமாக இருந்தது. இது போன்ற பயான்கள் இப்படி பேசினா தான் ஊர்ல பயான்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம இப்படி கேட்டு பழகிருக்கோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மென்மேலும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னும் பல மார்க்க விஷயங்களை சிறப்பான முறையில் எடுத்துச் சொல்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, ஒரு அறிவிப்பு. ஷாலம்ல தஹ்பீஸுடைய மதரசா ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய உஸ்தாதுகள் மாணவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். இங்கே உங்களுக்கு முன்னால் தாபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதரசாவிற்கு தாராளமாக உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகளுக்கு மேலாக அங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே மதரசாவிற்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற அடுத்த வாரம் இன்னைக்கு இதே வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இஸ்ரா மிஅராஜுடைய இரவாக இருக்கு. அடுத்த வாரம் இன்னைக்கு இதே நேரத்தில் இஸ்ரா மிஅராஜுடைய பயானம், இந்த இரவுடைய சிறப்பு, அதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டு யாசின் ஓதி துஆ செய்யப்படும். எனவே அந்த நிகழ்வுகளில் நாங்கள் அவசியமாக கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.